ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் அவுட்டிங் போகிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம தாமினிக்காட்டுங்கிற இடத்துக்கு தாங்க பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தாமினிக்காட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நாங்களும் நிறைய டைம் போயிருக்கோம். இந்த வாட்டி இந்த சீசனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பினோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் வெயில் தான் இருந்தது. எப்போதும் ரொம்ப மழை இருந்ததுன்னா பார்க்க நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக கூரப்பாக இருக்கும்போது போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி பார்க்க சரியான வெயில். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். பாதி வழிக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்தது. சரி ஓகே, போகிறதுக்குள்ளேயும் எப்படியாவது மழை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் பக்கத்தில் போகும்போதே பார்த்தேன், கொஞ்சம் கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகி ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க கிளைமேட்டு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கிளைமேட்டில் போகிறதுக்கு. போகிற வழியிலே டேங்கை ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடாம தான் போயிருந்தோம். அதனால் ஒரு இடத்துல நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். அங்கேயும் வியூ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அங்கெல்லாம் நின்று கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துட்டோங்க. இங்கே என்ன கிடைக்கும், வழக்கம் போல் தான் வடைப்பாவு, மிசல் பாவு அந்த மாதிரி தான் கிடச்சிது. அதுவே வாங்கி ஆளுக்கு ரெண்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. போகிற வழி ஃபுல்லாக செம்ம க்ரீனிஷாக மழை அந்த மாதிரி தாங்க இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த கிளைமேட்டு செம்மையாக இருந்தது. போய் நிற்கவுமே செல்ஃபி பாயிண்ட் வந்துடுச்சு. அதாவது இன்னும் கீழே தான் வந்திருக்கோம். இன்னும் மேலே இன்னும் நல்லாவே போகணும். செல்ஃபி பாயிண்ட் போய் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் தான் எடுத்திருப்போம். அதுக்குள்ளே நல்லா மழை வந்துருச்சு. தம்பி ரெயின் கோட் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போகிற வழி ஃபுல்லாக மழையாக தான் இருந்தது. ரொம்ப மழை இல்லை, பட் ஆனால் ஓகே அந்த மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு இந்த மாதிரி வண்டியில் வந்து நனைஞ்சிக்கிட்டே போகிறது ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வர்றதே. அப்படியே பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனலாக வந்து அந்த மேலே வந்துட்டோம். டேமுக்கு போல் நான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு தாங்க போனோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, அந்த தண்ணி இருக்கிற இடம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு வழி இருக்கும். அதுக்குள்ளே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த தண்ணியெல்லாம் போய் பார்த்துட்டு தாங்க வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே போய் நிற்குமே நல்ல மழை வந்துட்டுங்க. அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம். தம்பி உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா இன்னும் மேலே போக வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. நாங்கள் வந்து இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவோம். லாஸ்ட் இயர் வந்தோம், பட் ஆனால் அந்த டைம் வந்து சம்மரில் வந்த மாதிரி இருந்தது. சம்மர் முடிஞ்ச டைமில். ஸோ தண்ணியே இல்லை. இந்த டைம் அதனாலே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணி எப்படி போகுது பாருங்கள். இது வந்து வாட்டர் ஃபால்க்கு போய்கிட்டு இருக்கோங்க. வாட்டர் ஃபால்க்கு போகிற இடம் வந்து ரொம்ப கரடு முரடாக தான் இருந்தது. இந்த வாட்டர் ஃபாலில் தான் எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் குளிச்சுட்டு அப்படியே அடுத்து மேலே கிளம்பிட்டோங்க. நம்ம ஒரே மாதிரி இங்கேயும் வயக்காட்டில் வேலை நடந்துட்டு இருந்தது. மழை சீசனில் போடுவாங்க இல்லையா, அதனால் நெல் சம்திங் என்னமோ போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தம்பி தண்ணி பக்கத்தில் போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழியாக வந்து தண்ணி பக்கத்தில் போய் நின்று அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பிள்ளையில தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எல்லா பிள்ளைகளுமே அப்படி தான் இருக்குங்க. அந்த தண்ணிக்குள்ளே போய் நின்றுட்டு ஒரே ஆட்டம். ஃபைனலாக அந்த பெரிய தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்கிற இடத்துக்கு ஒரு சின்ன ஆறு மாதிரி இருந்தது. அந்த ஆற்றுல போய் கொஞ்ச நேரம் நின்று விளாண்டுட்டு இருந்தோம். செமையாக விளாண்டுட்டு இருக்கும்போது நல்லா மழை வந்துட்டு பக்கத்தில் இருந்தவங்க இங்கே நிற்காதீங்க, தண்ணி வந்து அடித்து வந்துக்கிட்டு இருக்கு, வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே மெதுவாக வெளியில் கிளம்பிட்டோங்க. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டு இருந்தோங்க. வர வர நம்ம காலையில் எப்படி வந்தோமோ அந்த மாதிரி தாங்க. பாதி வரைக்கும் மழை இருந்தது, அதுக்கப்புறம் மழையே இல்லை. வர்ற இடத்துல இந்த குட்டி வாட்டர் ஃபால் பார்த்தோம். அங்கேயும் நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. ஃபைனலாக ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.